பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை தேவன் காண செய்திருக்கிறார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் காணப்பட கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. 86வது சங்கீதம் அதனுடைய 13வது வசனம். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது, என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீதத்தின் டைட்டிலே தாவீதின் விண்ணப்பம் என்றுதான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஜெபத்தில் தாவீது எதை எண்ணுகிறார் தெரியுமா? கிருபையை. கிருபையை எண்ணும் போது அந்த கிருபையை தாவீது பெரிதாய் பார்க்க காரணம் என்ன? காரணம், தாவீதுக்கு தேவன் கொடுத்த ரட்சிப்பை தாவீது பெரிதாய் பார்த்தான். தாவீதுக்கு தேவன் என்னெல்லாம் கொடுத்தார்? ஜெயத்தை கொடுத்தார், சிங்காசனத்தை கொடுத்தார். எங்க போனாலும் தாவீதுக்கு வெற்றி. புத்திமானாய் நடந்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், மேன்மையை கொடுத்தார், குடும்பத்தை கொடுத்தார். தாவீது வர வர விருத்தி அடையும்படிக்கு கர்த்தர் எல்லா பகுதியிலும் பிளஸ் பண்ணார். எல்லாமே தேவனுடைய கிருபை, எல்லாமே. அதனால தான் ஒரு சங்கீதத்தில் பாடுகிறார், உடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருக்கிறது. தயவினால உடைய காருண்யம் என்னை உயர்த்தும் என்று இன்னொரு சங்கீதத்தில் சொல்லுகிறார். தயவினால, காருண்யத்தினால எல்லாம் சொல்லுகிறார். ஆனால் கிருபையை சொல்லும் போது ரொம்ப பெரிதாய் சொல்லுகிறார். காரணம், இந்த இடத்துல கிருபை அவர் பெரிதாய் சொல்வதற்கான காரணம், ஆண்டவரே உங்கள் கிருபையினால எனக்கு சிங்காசனத்தை கொடுத்தீர், கிருபையினால தான் கொடுத்தார், எல்லாமே கிருபையினால. ஆனால் இது எல்லாவற்றை விட மேன்மையாய் தாவீது எதை பார்த்தார் தெரியுமா? ரட்சிப்பை. அதுதான் சொல்லுகிறார், என் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்திற்கு தப்புவித்தீர். ஆமென். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து என்னைக்காவது மனதார சொல்லியிருக்கிறோமா? நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. எனவேதான் 5வது சங்கீதத்தில் தாவீது சொல்லுகிறார், நானோ உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து. இன்னைக்கு நான் உங்க சமூகத்தில் நிற்க காரணம் உடைய மிகுந்த கிருபை. 36வது சங்கீதத்தில் சொல்லுகிறார், உமது கிருபை எவ்வளவு அருமையானது, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. அதனாலே மனுபுத்திரருடைய செட்டை நிழலிலே வந்தடைகிறார்கள். அந்த கிருபையினால் அவர் தந்த ரட்சிப்பு. தாழ்ந்த பாதாளத்திற்கு நாம் தப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். பாதாளம் நம்மை விழுங்க வேண்டி இருந்த நிலையில கர்த்தர் கிருபையாய் நம்மை ரட்சித்து தப்புவித்தார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி அடிகளை உறுதிப்படுத்தி பாட வச்சிட்டார். பாதாளத்துக்கு இவன் போவான் என்று பார்த்து கொண்டிருந்த வேளையில தூக்கி எடுத்து பாட வைத்து விட்டார். நீர் எனக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. இந்த நாளில் இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி, அவர் தந்த ரட்சிப்பை எண்ணி கிருபையை கொண்டாடுங்கள். ரட்சணியத்தின் பாடல்கள், ரட்சணியத்தின் சந்தோஷம் சூழ்ந்து கொள்ளும்படி கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. பாவியான என்னை பரிசுத்தனாக்க பலியானீர் என் இயேசுவே. பாவ சாபமெல்லாம் என்னை விட்டகற்றி பரலோகில் சேர்ப்பீர் இயேசுவே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. ரட்சிப்பின் மகிமை உமக்கே, மாட்சிமை வல்லமை உமக்கே. எங்கள் தகப்பன், நீர் எங்களுக்கு பாராட்டின உமது கிருபை பெரியது. எங்கள் ஆத்துமாவை தாழ்ந்த பாதாளத்துக்கு தப்புவித்திரே ஸ்தோத்திரம். இந்த ரட்சிப்பில் நிலைத்திருந்து ஆண்டவரே உமக்குள்ளே கலிகூற அனுகிரகம் செய்யும். இன்னும் இந்த ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வராமல் யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பார்களானால் இந்த நேரமே கிருபையாய் அவர்களை சந்திப்பீராக. மகிமை உமக்கு, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.